பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால இந்த அருணோதய தொழுகையை கேட்கிற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்தமான தொழுகைக்கு ஆரம்பமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமும் மனமகிழ்ச்சிகரமுமான வருடத்தின் நிறைவு மாதத்தின் முதல் நாளின் அதிகாலை வேளையில உம்முடைய வாக்குத்தத்த ஆராதனையில பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறவர்களாய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வருடத்தை நன்மையால் முடிசூட்டின தேவன் 11 மாதங்களும் வலுவாத, விலகாத, மாறாத கிருபையை கொடுத்து உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் எங்களை மூடி மறைத்து உம்முடைய அபிஷேகத்தின் தைலத்தினால் எங்களை அலங்கரித்து பத்திரமாய் இந்த நாளிலே நீர் எங்களை கரம் பிடித்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலேயே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். இந்த வாக்குத்தத்த ஆண்டவரே ஆராதனையில ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் கேட்க போகிற வாக்குத்தத்த வார்த்தைகள் உம்முடைய மெல்லிய சத்தத்தை எங்களுடைய உள்ளத்தில் விதைக்கக்கூடியதாக, எங்களுடைய பயம் கவலைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. கர்த்தரே, எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்க வேண்டும்படியாய் எல்லாம் வல்ல இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரால 2022 ஆண்டுல பிரவேசித்திருக்கிற உங்களை பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், தூயாவியாகிய தேவன் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மகிமையினாலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 2022 ஆண்டு நம் உள்ளங்களில் மகிழ்ச்சி மலரட்டும், நம் இல்லங்களில் மனநிறைவு தலைக்கட்டும், நம் சபைகளில் ஐக்கியம் வளரட்டும், நம் தேசத்தில் சமாதானம் செழிக்கட்டும், நாம் வாழுகின்ற இந்த உலகில பெருந்தொற்று முற்றிலும் அழியட்டும். நியாயாதிபதிகள் 18:6 சமாதானத்தோட பிரவேசியுங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது. சமாதானத்தின் தேவன் தாமே தோளிலே தூக்கி நம்மை பத்திரமாய் சுமந்து வழிநடத்துவாராக. 2022 ஆண்டுல ஆண்டவர் நமக்கு அருளுகிற நம்பிக்கை வார்த்தைகள். சங்கீதம் 91 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கொரோனா பெருந்தொற்று நம்மை துரத்தி கொண்டே வந்தாலும் நம்மை பாதுகாக்கிறவர் இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கிறார். யூதா 24 வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், 2022 ஆண்டு முழுவதும் என் கிருபை உனக்கு போதும் என்கிறார். ஒரு ஞானியை சந்தித்த ஒரு மனிதன், கடவுளை விட சக்தி படைத்தவர் இந்த உலகில யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டான். ஆம், கடவுளை விட சக்தி படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னார். அது எப்படி கடவுளை விட சக்தி படைத்தவர் இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். ஜெபம், வேதம் இரண்டையும் கடைபிடிப்பவர கடவுளை விட சக்தி வாய்ந்தவர், அது எப்படி சாத்தியமாகும் என்றார். ஆண்டவர் முடியாது என்று சொன்ன பிறகும் ஜெபத்தாலும் வேத தியானத்தாலும் கடவுளையே முடியும் என்று சொல்ல வைப்பவர் தான் கடவுளை விட சக்தி வாய்ந்தவர். 2022 ஆசீர்வாதத்தின் திறவுகோல் வேதம் ஜெபமாக இருந்தால் சேதமில்லாத ஜெயத்தை நாம் பெற்று அனுபவிப்போம். ஒரு ஞானி ஜெபம் பிளஸ் வேதம் என்ற மந்திரமே ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் தந்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவரோடு உள்ள உறவு வளர்ந்து வலுப்பெறுவதும் ஆண்டவரோடு உள்ள உறவு தளர்ந்து வலு இழப்பதும் நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது. நதியின் பயணத்தை நகலெடுத்தால் நம் வாழ்வின் இடர்பாடுகள் ஒன்றும் பெரிதல்ல. அதுபோல நாம் பெற்று அனுபவித்த நன்மைகளை கணக்கிட்டால் நம் சுயபலத்தால் ஒன்றுமில்லை என்பதும் தெளிவாக புரியும். கூகுள் மேப் தெரியாத ஊர்களில் அறியாத இடங்களை தடையின்றி சென்று அடைய பயன்படும் ஒரு ஆப் நாம் பயணிக்கும் பாதைகளை துல்லியமாக சென்றடைய உதவுகிறது. நாம் வழி மாறி சென்றாலும் வழி தவறி சென்றாலும் முட்டாள முந்தைய தெருவில் சென்றிருக்க வேண்டும் என்று குறை சொல்வதோ, ஏ லூசு லெப்ட்ல போயிருக்க வேண்டும் என்று நம்மை கண்டிப்பதோ, நேரத்தை விரயமாக்கிறியே என்று நம்மை திட்டுவதோ, எரிபொருளை தண்டமாக்கிறியே என்று எச்சரிப்பதோ கிடையாது. ஒருவேளை கூகுள் மேப் அப்படி நம்மை திட்டி இருக்குமே ஆனால், எச்சரித்திருக்குமே ஆனால், அதை பயன்படுத்துவதை நாம் நிறுத்தி இருப்போம். கூகுள் மேப்பின் பிரதான நோக்கம் நமக்கு உதவி செய்வதுதான். ஒருவேளை நெட் கனெக்ஷன்
சிக்னல் குறைவாக இருந்தால் கூகுள் மேப் நட்டாத்துல அம்போன்னு நம்மை தவிக்க விட்டுவிடும். ஆனால் நம் ஆண்டவரின் தொடர்புக்கு ஒரே ஒரு பாஸ்வேர்டு தான் இருக்கிறது. அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டால் போதும், கனெக்ஷன் கட்டாகவே வாய்ப்பில்லை. ஆண்டவரின் ஒரே நோக்கம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பத ஆண்டவருக்கு பிரியம். எபினேசராய் உதவி செய்தவர், இம்மானுவேலராய் நம்மோடு இருக்கிறவர், 2022 ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், எல்ரோயி, எல்லாமே பார்த்து கொள்ளுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உபாகமம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றும் ஆண்டவர் நம்பிக்கை அளிக்கிறார். 2022 ஆண்டின் வாக்கு தத்துவம் யோவான் 1:50. இதிலும் பெரிதானவைகளை காண்பார். பொது மொழிபெயர்ப்புல இதைவிட பெரியவற்றை காண்பீர். யார் யாரிடம் சொன்னது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலிடம் சொன்னது. யார் இந்த நாத்தான்வேல்? ஆண்டவரின் சீடர்களில் ஒருவராக இருக்கலாம். இவரை குறித்து ஆண்டவர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? யோவான் 1:47 உண்மையும் உத்தமமான கபடற்ற இஸ்ரவேலர். இதை கேட்ட நாத்தான்வேல், என்னை எப்படி உமக்கு தெரியும் என்று கேட்டான். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்திருந்த போதே உன்னை கண்டேன் என்றார். 4 நற்செய்தி நூல்களில யோவான் நற்செய்தி நூலிலே மாத்திரம் நாத்தான்வேல் குறிப்பிடப்படுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்துல வருகிறார். கடைசியாக யோவான் 21ஆம் அதிகாரத்துல வருகிறார். 2 முறை மாத்திரமே அவர் வெளிப்படுகிறார். ஆண்டவர் இயேசுவின் ஊழிய ஆரம்ப காலங்களில ஆண்டவரை கண்டவர், ஆண்டவரின் சிலுவை மரணத்திற்கு பின்பு உயிர் தொழுதலில ஆண்டவரை காண்கிறார். யோவான் 1:50 இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற வாக்கு தத்துவத்தை பெறுகிறார். நாத்தான்வேல் என்ன பெரிதானவைகளை கண்டார்? இவர் சிலுவையில அடித்து கொல்லப்பட்டார். அதுவும் எப்படி தெரியுமா? தோலை உரித்து சிலுவையில் அடித்து கொண்டார்கள். உண்மையும் உத்தமமுமான இஸ்ரவேலருக்கு இதுதான் பெரிதான ஆசீர்வாதமா? இங்கிலாந்தை சார்ந்த பிரிட்டானியா என்ற கப்பல் ஸ்பெயின் நாட்டு தங்கத்தை ஏற்றி கொண்டு பிரேசில் நாட்டுக்கு பயணித்துக் கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக அடித்தட்டில் கப்பல் பழுதடைந்து தண்ணீர் உள்ளே புகுர ஆரம்பித்தது. கப்பலின் அடித்தட்டில் இருந்த தங்க கட்டிகளை மேல் தளத்துக்கு எடுத்து வந்தார்கள். நிலைமை படுமோசமானதால் உயிர் பிழைக்க வகை தேடி லைஃப் போட் எடுத்தார்கள். ஒவ்வொருவராக அதில் அனுப்பப்பட்டார்கள். மாலுமி கடைசியாக யாராவது உள்ளே இருக்கிறார்களா என்று பார்க்க சென்றார். அதிர்ச்சி அடைந்தவராக நின்றார். ஏன் தெரியுமா? தங்கம் வைக்கப்பட்ட பெட்டியை உடைத்து அதை கீழே கொட்டி போதி மரத்தடியில் புத்தர் அமர்ந்திருப்பது போல ஒருவர் உட்கார்ந்திருந்தார். கோபம் அடைந்த மாலுமி, உயிர் பிழைக்க ஆசை இல்லையா என்று கத்தினார். அதற்கு அவன் சொன்னது பேர் அதிர்ச்சியை கொடுத்தது. வாழ்நாள் முழுக்க ஏழையாகவே வாழ்ந்து விட்டேன், இப்பொழுது சாக போகிறேன், சாகும் பொழுதாவது பணக்காரனாக என்னை சாக விடுங்கள் என்றானா. அன்புக்குரியவர்களே, நமக்கு புது வாழ்வு கொடுப்பதற்காகவே இந்த புத்தாண்டை ஆண்டவர் கிருபையின் அருட்கொடையாக கொடுத்திருக்கிறார். அதுவும் இந்த புத்தாண்டுல பெரிதானவைகளை காண்பீர்கள் என்ற நம்பிக்கையும் நமக்கு கொடுக்கிறார். நாம் பெரிதானவைகளை பெற்று அனுபவிக்க என்ன செய்ய போகிறோம்? 2021 சிறிதான ஆசீர்வாதங்களை கூட பார்க்கவில்லை. 2022 பெரிதான ஆசீர்வாதங்களை நான் எப்படி பார்க்க போகிறேன்? 150 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த திறமையான மனிதன், அறிவியல் மேதை, அழிவை கொடுக்கும் கண்டுபிடிப்புகளில் ஈடுபடவில்லை, ஆதாயம் தேடாமல் உலக பயன்பாட்டுக்காக கண்டுபிடிப்புகளை உருவாக்கியவர் டெஸ்லா. ரேடியோவை கண்டுபிடித்து முதலிலே பதிவு செய்தவர். ஆனால் மார்கோனி பணபலத்தால் பெயர் பெற்றார். நீதிமன்றத்தில் டெஸ்லா வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கை ஜெயமாக மாற்றுவதற்கு பணபலம் இல்லாததால் தோல்வியையே தழுவினார். தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய ஆய்வுக்கூடத்தில் டிசி கரண்டை கண்டுபிடித்து தர $50,000 ஒப்பந்தம் செய்தார். காரியம் முடிந்து டெஸ்லா வேலையை முடித்து கொடுத்தவுடனே பணம் கொடுக்காமல் எடிசன் கை கழுவினார். ரிமோட் கண்ட்ரோல், நியான் லைட், டியூப் லைட் என 411 அத்தியாவசியமான கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர் பணபலம் இல்லாததால், யாருடைய உதவியும் இல்லாததால் தற்கொலை செய்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, பெற்ற தகப்பன், உடன்பிறப்புகள் யாருடைய உதவியும் இல்லாமல், எவருடைய ஆதரவும் கிடைக்காமல் துருமறையில ஆலியில் ஆடு மேய்ப்பனாக வாழ்ந்தவர், அரண்மனையில் அரசராக வீற்றிருக்கிறவர், ஆண்டவர் இயேசுவுக்கு தகப்பன் என்று பெயர் சூட்டப்பட்டவர். 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். தாவீது பெரிதானவைகளை பெற என்ன காரணம்? 3 காரியங்களின் மூலமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒன்று, தாவீதின் விசுவாசம்.
தாவீது வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்த பாமரன், ஆனாலும் அவன் ஒரு சிறந்த விசுவாச வீரன். தாவீதின் சுவாசம் விசுவாசமாக இருந்தது. 1 சாமுவேல் 17 இஸ்ரவேலரை எதிர்த்து பெலிஸ்தனாகிய கோலியாத் நின்றிருந்த போது இஸ்ரவேலின் ராஜா சவுலும் சமஸ்த படையும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 17:29 நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, இது விசுவாசத்தின் தொனி. 1 சாமுவேல் 17:37 என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். இது விசுவாச பயணத்தின் ஆரம்பம். 1 சாமுவேல் 17:46 இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கைகளில் ஒப்பு கொடுப்பார். இது விசுவாசத்தின் உறுதிப்பாடு. சவுலும் படைகளும் 40 நாட்கள் கோலியாத்தினால கலங்கடிக்கப்பட்டார்கள். விசுவாச வீரன் தாவீது விசுவாசத்தால் எதிர்த்து நின்றார். பிரச்சனை பெரியது என்று பயந்து நடுங்காமல் பிரச்சனையை தீர்க்கிறவர் பெரியவர் என்று சொல்லி பழகுங்கள். 2 சாமுவேல் 16 சவுல் ராஜாவின் வேலைக்காரன் சீமேயி என்பவன் தாவீதை தூசிப்பான். தாவீது மீது கற்கொலை எறிவான். அசிங்கமான அக்கிரமங்களை பேசுவான். இந்த சூழலில் விசுவாச வீரன் தாவீதின் விசுவாசம் என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 16:12 அதற்கு பதிலாக நன்மையை சரி கட்டுவார். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? லண்டன் மாநகரம் பிளேக் நோயால பாதிக்கப்பட்டிருந்த சூழலில் அங்கே மிஷனரி பணி செய்த லார்ட் கிரேவியான் என்பவர் பயந்து போய் 6 குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டியில சொந்த ஊருக்கு புறப்பட்டார். வண்டிக்காரன் அவரிடம், ஐயா, நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர் தானே? ஆம் என்றார். நான் தேவனுடைய பணியாளர். அப்படி என்றால் எவ்வளவு நாள் நீங்கள் பிரசங்கித்த ஆண்டவர் உங்க கூட இல்லையா என்று கேட்டார். லார்ட் கிரேவியான் தன் அவிசுவாசத்தை எண்ணி மனம் வருந்தினார். லண்டனில் தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்தார். தாவீது கைது செய்த எல்லா காரியங்களிலும் பெரிதானவைகளை காண்பதற்கு முதல் காரணம் விசுவாசம். விசுவாசம் நம் சுவாசமானால் ஜெயவாசம் நம் வசமாகும். தாவீதை போல நாம் விசுவாசம் உள்ள விசுவாசிகளா? இரண்டாவதாக தாவீதின் ஞானம். தாவீது வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்த பாமரன், ஆனாலும் அவன் ஒரு சிறந்த ஞானவான். தாவீதின் ஞானம் நறுமணம் கமலக்கூடியது. 1 சாமுவேல் 18:14 தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். தாவீது கோலியாத்தை கொன்றவுடனே சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடல் பாடி ஆரவாரம் செய்த போது சவுலுக்கு கோபம், எரிச்சல், பொறாமை உண்டானது. ஆனால் இந்த வார்த்தைகளினால தாவீது பெருமை அடையவும் இல்லை, சவுலை ஏளனமாக பார்க்கவும் இல்லை. அதற்கு காரணம் தாவீது உலக புகழ்ச்சியை ஞானமாக கையாண்டார். புகழ்ச்சி என்பது கத்தி மாதிரி இகழ்ச்சியை உருவாக்கும் பேராபத்து. இன்று ஊழியர்கள் கூட புகழ்ச்சியை தேடி அலைந்து திரிகிறார்கள். ஆண்டவருக்கு இகழ்ச்சியையே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 1 சாமுவேல் 24 தாவீதின் இம்மாலய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்ட சவுல் ராஜா மூர்க்க வெறி கொண்டவராக தாவீதை கொல்ல துணிந்தார். தாவீதுக்கோ சவுலை கொல்ல பலமுறை வாய்ப்பு கிடைத்த போதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது என் கையை வைக்க மாட்டேன் என்பதில் உறுதியாய் இருந்தார். 1 சாமுவேல் 24:6 ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதருக்கு முன்பாக மிகவும் ஞானமாய் நடந்தார். 2022 என்பது ஏதேன் தோட்டத்தை போன்றது. ஏதேன் தோட்டத்தில் ஒய்யாரமாய் வாழ வேண்டிய ஏவாள் ஞானமாய் செயல்பட தவறியதால் ஏதேன் என்ற பெரிதான ஆசீர்வாதத்தை இழந்து போனார். 2022 ஏதேன் என்ற ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க ஞானமாய் செயல்பட அர்ப்பணிக்கலாமா? ஆபிரகாம் லிங்கன் தோல்விகளின் முகவரி, வெற்றி பெற வாய்ப்பில்லாதவர் என்று ஏளனம் செய்யப்பட்டவர். செருப்பு தைப்பவரின் மகனெல்லாம் ஜனாதிபதியா? பார்ப்பதற்கே சிம்பன்சி குரங்கு போல இருக்கிறாயே, மூக்கு கொக்கினுடைய மூக்கு மாதிரி இருக்கு என்று கடுமையாக விமர்சனம் செய்தவர் எட்வர்ட் ஸ்டாண்டன். அந்த தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார். எட்வர்ட் ஸ்டாண்டன் என்ன ஆவாரோ என்று தேசமே எதிர்பார்த்தது. லிங்கன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அரசின் முக்கிய பொறுப்புகளை எல்லாம் எட்வர்ட் ஸ்டாண்டனிடம் கொடுத்தார். எதிரியை எப்போதும் கூடவே வைத்திருந்தால்தான் தேசத்தின் வளர்ச்சியில் அதிக அக்கறை கொள்ள முடியும் என்று குறிப்பிடுவாரா? புகழ்ச்சி என்பது சிற்றின்பம். இறைவனுக்கு மட்டும் செலுத்தினால் அது பேரின்பம், நமக்கே தேடினால் அது பெரும் துன்பம். தாவீது கைது செய்த எல்லா காரியங்களிலும் பெரிதானவைகளை பெற இரண்டாவது காரணம் ஞானம். தாவீதை போல நம்முடைய ஞானம் நறுமணம் கமழ்கிறதா அல்லது துர்நாற்றம் வீசுகிறதா? மூன்றாவதாக தாவீதின் செயல்பாடு. தாவீது வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்த பாமரன், ஆனாலும் அவருடைய செயல்பாடு
உன்னதமானவரை மகிமைப்படுத்தக்கூடியதாகவே இருந்தது. 1 சாமுவேல் 30ல தாவீதின் மனைவிகள், உடைமைகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் சிக்லாக்கில் அமலேக்கியர் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். தாவீது அழுவதற்கு பலனில்லாமல் போக மட்டும் கதறி அழுதான். 1 சாமுவேல் 30:6ல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது தாவீது தான் ஒரு ராஜாவாக இருந்தும் பொறுமையுடன் செயல்பட்டார். தாவீதுக்கு ஏற்பட்ட நெருக்கடி, துரோகங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டால் நம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? தாவீதின் பொறுமையுள்ள செயல்பாடு அவர் இழந்து போன சிக்லாக்கை திரும்ப கொடுத்தது. 1 சாமுவேல் 30:26ல கொள்ளையாடினவைகளில யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ சத்துருக்களின் கொள்ளையில் உண்டான ஆசீர்வாத பாகம் என்றார். கிறிஸ்தவர்களின் செயல்பாடு கிறிஸ்துவின் காட்சியை சுத்தரிக்கக்கூடியது. 2 சாமுவேல் 16ல தாவீதை சீமேயி என்பவன் இரத்த பிரியன பேலியாலின் மகன தொலைந்து போ என தூஷித்தான். தாவீதோடு வந்த அபிஷாய் என்பவன் ராஜாவை தூஷிக்கிறவன் தலையை வாங்காமல் விடமாட்டேன் என்று புறப்பட்டான். அதற்கு தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 16:10ல அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். 2 சாமுவேல் 16:12ல கர்த்தர் பார்த்து, என் நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவா. ராஜாவாக இருந்தாலும் தாவீது தாழ்ந்தே செல்கிறார். காந்தி தென்னாப்பிரிக்காவில் நேட்டல் என்ற இடத்துல ஒரு உணவு விடுதியில சாப்பிட்டு முடித்தவுடன் உணவு பரிமாறியவருக்கு நன்றி தெரிவித்தார். அதை கேட்டு அந்த உணவு பரிமாறிய சர்வர் காந்தியின் கால்களில் விழுந்து, என் வாழ்நாளில் முதலில் எனக்கு நன்றி சொன்னது நீங்க தான் என்றார். தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாவீது கைது செய்த எல்லா காரியங்களிலும் பெரிதானவைகளை பெற 3வது காரணம் தாவீதின் செயல்பாடு. தாவீதை போல நம்முடைய செயல்பாடு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதா அல்லது சாத்தானுக்கு கரகோஷம் எழுப்புகிறதா? நிறைவாக 2022ஆம் ஆண்டுல தாவீதை போல ஒவ்வொரு நாளும் பெரிதானவைகளை பெற நமக்குள்ளே தடையாக இருப்பது இரட்டை வாழ்க்கை முறை. கிறிஸ்தவ வாழ்விலும் இது வைரஸாக ஊடுருவி விட்டது. ஆண்டவரின் படைப்பில் மனிதர்களாகிய நமக்குள் இரண்டாக இருப்பவையெல்லாம் ஒன்றாகவும், ஒன்றாக இருப்பவையெல்லாம் இரண்டாகவும் செயல்படுகிறது. 2 கண்கள் ஒன்றையே பார்க்கின்றன, 2 காதுகள் ஒன்றையே கேட்கின்றன, 2 கைகள் ஒன்றையே செய்கின்றன, 2 கால்கள் ஒரே திசையில் நடக்கின்றன. ஆனால் ஒரே இதயம் இருவிதமாய் நேசிக்கிறது, ஒரே மனம் இருவிதமாய் யோசிக்கிறது, ஒரே நாக்கு இருவிதமாய் பேசுகிறது, ஒரே முகம் பலவிதமாய் வேஷம் போடுகிறது. நாம் எல்லாரும் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். இரட்டை வாழ்க்கை முறை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அது பெரிதானவைகளை பெற தடையாக இருக்கிறது. ஆண்டவரின் பாதத்துல நம்மை சமர்ப்பிக்கலாமா? சங்கீதம் 27:4ல கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஆண்டவரே, தாவீதின் குமாரன, என் சிறு வயது தொடங்கி என் வாழ்வின் நிறைவு பரியந்தும் நீரே என் நோக்கம். இதயம் என் ஆண்டவரால் நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவரே, எனக்குள்ளே வாரும். விசுவாச பயணத்துல, ஞானமுள்ள பாதையில, என்னுடைய அர்ப்பணிப்புள்ள செயல்பாடுகளினால என்னை கரம் பிடித்து பலப்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்தமும் மனமகிழ்ச்சிகரமுமான இந்த புதிய ஆண்டின் ஆண்டவரே ஆராதனை நிறைவு வேளையிலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பெரிதான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஏதுவான கிருபைகளை கர்த்தர் தர வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீது நாளுக்கு நாள் பெரிதானவைகளை பெற்று அனுபவிப்பதற்கு விசுவாச வீரனாக, ஞானமுள்ள ஆண்டவரே மனிதனாக, உண்மையுள்ள செயல்பாட்டை அர்ப்பணிப்போடு செய்த மனிதனாக விளங்கிய காரணத்தினால நீர் தாவீதை நாளுக்கு நாள் பெரிதான காரியங்களுக்கு நேராக மகிமைப்படுத்தினீர், பலப்படுத்தினீர், ஆசீர்வதித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று அழைக்கும் அளவு தாவீதுக்கு ஒரு மகா பெரிய அங்கீகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பரிபூர்ண சமாதானத்தை ஆண்டவர் தாரும். ஆண்டவரே, இந்த பெருந்தொற்றின் நாட்களில் எந்த தீங்கும், எந்த குறையும், எந்த சோர்வும் எங்களுடைய திருக்குடும்பத்தின் பிள்ளைகளை அணுகாதபடி தேசத்திற்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆண்டில் இந்த பெருந்தொற்றின் பாதிப்பு எங்களை வருத்தாதபடி ஆண்டவரே, பெரும் வெள்ளம், பெரும் சேதம், ஆண்டவரே
பசி பட்டினி கொடுமைகள் எதுவும் எங்களை ஆண்டவரை வருத்தாதபடி சகலத்தையும் ஜெயமாய் கர்த்தர் நடத்தி கொடுக்க வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உன்னதமான வல்லமையான மகிமையான காருண்யத்தின் கிருபைகளினால ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். இந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி காத்துக்கொள்ளும். எல்லா விதமான நன்மைகளையும் பெரிதானவைகளாய் நாங்கள் பெற்று அனுபவிக்க கிருபைதார். இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல், பாதுகாவல், பராமரிப்பு நாம் ஒவ்வொருவரோடும் கூட 2022 ஆண்டின் ஒவ்வொரு பாதைகளிலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.